இப்போ ஒரு 8 மாதம் வீட்டில் இருக்காப்புல. அது ஒரு 2 வருஷமாகவே வலி இருந்தது. இப்போ இங்கே வந்து ஒரு வாரம் ஆச்சு. இப்போ 7 நாளையிலே ஓரளவுக்கு ஒரு குடும்பத்தில் பார்த்த மாதிரி எல்லாம் பார்த்தாங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஓகே, நான் ஒரு 7 ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிருக்கேன். ரொம்ப சரியான ரம்மியமான இடம், நல்லா நீட்டாக இருக்குது. எல்லாருமே மூட்டு வலின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. மருத்துவமனைகளுக்கு போனால் மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதையும் தாண்டி உடம்பை வந்துட்டு இயற்கையான முறையில் குணப்படுத்த நாம முற்பட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய ஆயுள் நீட்டிக்கும், வாழ்நாள் வாழக்கூடிய காலம் அதிகரிக்கும். அறுவை சிகிச்சைகள் இந்த மாதிரி போகும்போது அதில் நிறைய இடர்பாடுகள் இருக்கு. நரம்பு மண்டலங்கள் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க நம்ம போகர் மூலிகை வைத்தியசாலையில் நம்ம ஆண்டனி சார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ இவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க, உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, என்ன மருத்துவத்துக்காக இங்கே வந்தீங்க, எத்தனை நாள் மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முருகன், நாங்கள் கோத்தகிரி. கால் மூட்டு வலி எவ்வளோ நாள் இருக்குது? 2-3 நாள். இப்போ ஒரு 8 மாதம் வீட்டில் இருக்காப்புல. அது ஒரு 2 வருஷமாகவே வலி இருந்துட்டு. இப்போ இங்கே வந்து ஒரு வாரம் ஆச்சு. இப்போ 7 நாளையிலே ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் முட்டி அது வித்தியாசம். அந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா வித்தியாசம் இருக்குது. அப்புறம் அங்கே போயிட்டு வரலான்ருக்கோம். போயிட்டு இன்னொரு டைமும் வருவோம் நாங்கள். ஆனால் இங்கே வந்து மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குது. டாக்டருடைய அனுமுறை நல்லா இருக்குது. கூட இருந்து இங்கே ஒரு குடும்பத்தில் பார்த்த மாதிரி எல்லாம் பார்த்தாங்க. எல்லாம் அந்த அக்கா மாதிரி அண்ணங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே எங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, எல்லா சாப்பாடு வசதி இல்லை. நம்ம குடும்ப வீட்டில் என்ன சாப்பாடோ அதே மாதிரி தான் எல்லாம் பண்ணி தராங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஓகே, நான் ஒரு 7 ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிருப்பேன். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போய் பார்த்த மாத்திரை வந்து சாப்பிட்டோம். அது சாப்பிட்டா ஒரு 2 நாளைக்கு அந்த சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பழையபடிக்கு அதே வலி இருக்குது. இப்போ 7 நாளில் நாங்கள் அந்த மாத்திரை இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் 3 நாள் தான் இங்கே மாத்திரை சாப்பிட்ருக்கேன். 7 நாள் ஆச்சு வந்து. ஆனால் வித்தியாசங்களுக்கு நல்லாவே தெரியுது, நல்லாவே கொஞ்சம் நல்லா கேட்குது. இப்போ மாத்திரை மருந்து வாங்கியிருக்கிறோம். அங்கே போயிட்டு சாப்பிட்டு நெக்ஸ்ட்டும் ஒரு டைம் வரலான் இருக்கோம். இங்கே இருக்க சுற்றுச்சூழல் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? இல்லை, ரொம்ப சரியான ரம்மியமான இடம், நல்லா நீட்டாக இருக்குது. காத்தோட்டமான இடம். நம்ம ஏதோ ஒரு சுற்றி பார்க்க வந்த மாதிரி ஆகிப்போச்சு. எங்களுக்கு நல்லா இருந்தது. அதெல்லாம் எந்த இது தண்ணி வசதிகள் இருந்தாலும் சரி, இல்லை தங்குற ரூமாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி நின்னோடனே நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்தோம். நாங்கள் சொன்னோடனே அப்புறம் டாக்டர் சாருக்கு ஃபோன் பண்ணோம். அவர் உடனே ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்பிவிட்டு இப்போ நான் 6 நாளாகவுமே எங்களுக்கு ரூமுக்கு போகிறதுக்கு எல்லாருக்குமே நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, நல்லா பண்ணி கொடுத்தாங்க எல்லாருமே. வேலை செய்கிற அக்காங்க அத்தனை பேருமே சரி, சாப்பாடுலாம் கொடுக்கும்போது அது தோசையாரோ இட்லி எது கொடுத்தாலும் சரி எல்லாம் மவுசுளிக்காமல் எங்கள் கேட்குறதில்ல, முடியாதுன்னே சொல்கிறதில்ல. எது வேணாலும் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கோங்க வேணுங்குது அப்படின்னு அந்த குடும்பத்திலே கூட அப்படி பண்ணுறாங்க. நல்ல ஒரு இது பண்ணுறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. மருத்துவம் பார்க்குறது எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படிலாம் எங்கேயும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஹாஸ்பிட்டல்லாம் போனாலுமே சில நேரம் கொஞ்சம் முகம் சுளிக்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ள யாருமே யாராக இருந்தாலுமே அது வேலை செய்கிறவங்க அத்தனை பேர் கூட வேலை செய்கிறவங்க எல்லா ஸ்டாஃபுங்களுமே டாக்டர் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரியே இது காப்பிலேருந்து டீ எல்லாமே கஷாயம் காப்பி தான் நல்லா வெல்லம் போட்டு தான் கொடுக்குறாங்க. நீட்டாக இருந்தது. இப்போ நாங்கள் நாளைக்கு ஊருக்கு போகலான்னு இருக்கோம். போயிட்டு இன்னொரு டைமும் வருவோம். நாங்கள் ஒரு மாதம் வந்து சாரை பார்க்கணும் தான் இருக்கோம். நன்றிங்க. சரி. போகர் நேச்சர் கியூர் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டியில் இருக்க போகர் மூலிகை வைத்தியசாலையில் இருக்கோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் மூட்டு வலி மூட்டு தேய்மானத்தால் அவதிப்பட்டு இருக்காங்க. அப்படி மூட்டு வலி மூட்டு தேய்மானம் இருக்க நிறைய பேர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க காலகட்டத்தில் நம்ம போகர் மூலிகை வைத்தியசாலையில்
பாரம்பரியமான இயற்கை முறையில அதற்கு தீர்வு கண்டுகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல நம்ம ஆண்டனி சார் யாருக்காவது அப்படி மருத்துவம் கொடுத்து சக்சஸ் பண்ணியிருக்காங்களா? மூட்டு தேய்மானம் எதனால வருது, அதை எப்படி குணப்படுத்துதுங்கிறத இந்த காணொலியில கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு சார். நீங்க இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். மூட்டு தேய்மானம் எதனாலதாங்க சார் வருது? மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வழக்கமாவே நாம பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய்கள் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து தொடர்ந்து மீண்டும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மக்கள் அதை உணர்ந்து நிறைய பேர் மாற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கே தெரியுது. ஏன் அப்படின்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு அம்மா திண்டுக்கல்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, நான் கடந்த 20 நாளா பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், அது ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க இதில் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நம்ம காண்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயை வந்துட்டு சரியான எண்ணெயை பயன்படுத்தினாக்கும் மூட்டுல வந்து கொழகொழப்பான தன்மை வந்து இருக்கும். எல்லாருமே மூட்டு வலின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. மருத்துவமனைகளுக்கு போனா மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி இன்னொரு 4 பிரச்சனை இருக்கு. அது மூட்டு வறட்சி தன்மை இருக்குது, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, அப்புறம் வந்துட்டு நரம்பு தேஞ்சிருக்குது, அதுக்கப்புறம் நீர் கோர்த்துருக்கு அப்படின்ற உள்ளுக்கு ஒரு 4 விஷயம் இருக்கு. இந்த 4 விஷயங்கள் வந்து மக்கள் சொல்றது இல்லை, பிற மருத்துவ மையங்களும் வந்து அதை பத்தி ஒன்றும் சொல்றது இல்லை. ஆனா முதல்ல வந்து எடுத்த உடனே இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சது, மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது மருத்துவ மையங்களுக்கு தெரிஞ்சது. ஆனாலும் வழக்கமாவே இப்போ மூட்டு தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலே முதல்ல வந்து மூட்டு வறட்சியா இருக்கும். மூட்டுல இருக்கக்கூடிய கொழப்பு தன்மை எல்லாம் அப்படியே காஞ்சிக்கிட்டே வரும், ட்ரை ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மூட்டு உரச ஆரம்பிக்குது, அப்பதான் தேய ஆரம்பிக்குது. அது தாண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜவ்வு கிளிய ஆரம்பிக்குது. அந்த எலும்புகளுக்கு இடையில ஜவ்வு வந்து சிக்கிச்சு அப்படின்னாக்கா அது நஞ்சு போகும். அப்பதான் வலி வந்து கொஞ்சம் கூடுதல் ஆகுது. அதுக்கு மேல இருக்கக்கூடியது நரம்பு வந்து அந்த இடத்துல பட்டுச்சு அப்படின்னாக்கா அது தேய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து வந்து மூட்டு வந்து உராய்வு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு நீர் சுரக்க ஆரம்பிக்கும். இப்ப நம்ம எப்படி ஒரு இடத்துல எங்கேயோ போய் யாரோ ஒருத்தர் போய் ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டாரு, இப்ப சிரஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா சிராய்வு ஏற்படும் பொழுது முதல்ல ரத்தம் வருது, அதுக்கப்புறம் தண்ணி வருது, அதை ஊநீர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இங்க மூட்டும் உரசி அது தேய ஆரம்பிக்கும் போது அங்க வந்து நீர் வந்து வெளியே வரும். அதுதான் மூட்டுல நீர் கோர்க்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வலியினுடைய அளவு வந்து அதிகமாகுது. அதனால வந்து மூட்டு வலி தொடர்ந்து கொஞ்ச காலம் 2 மாசம் 3 மாசம் 5 மாசம் இருக்குன்னு சொன்னாலே அது மூட்டு வலி கிடையாது, மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சிடணும். அப்புறம் வந்து அவங்க வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை வந்து மாத்தி வந்து அவங்களே போய் எந்த எண்ணெய் வேணுமோ அதுக்குரிய தேங்காய் எண்ணெய்னா தேங்காய் பருப்பு எடுத்துட்டு போய் ஆடிட்டு வந்துடணும். கடலை எண்ணெய் வேணும்னா வேர்க்கடலை பருப்பு எடுத்து கொண்டு போய் ஆடிட்டு வரணும். நல்ல எண்ணெய் வேணும் அப்படின்னாக்கும் எள்ளு எடுத்து கொண்டு போய் ஆடிட்டு வரணும். இந்த மாதிரி பாரம்பரியமான முறையில மரச்செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய்களை வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது இந்த மூட்டு வலியோ அல்லது மூட்டு தேய்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு வராது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வராம தடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க எண்ணெய்களை வந்து சரியா பயன்படுத்தினாலே இது வராம வந்து நாம வந்து காத்துக்கலாம். அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு 3 வருஷமா 4 வருஷமா 5 வருஷமா 6 மாசமா அப்படி வந்து தொடர்ந்து வந்து வலிச்சுட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது தேய ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அது பாதம் வரைக்கும் வந்து அது போய் படிஞ்சிருக்கும். அது வந்து ஏதோ அறுவை சிகிச்சைகள் பண்ணி தான் குணப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சாக்கா அது வந்து தவறு. அப்படி வந்து அறுவை சிகிச்சை மூலியமா ஒன்றும் முழுமையா வந்து குணமாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் கம்மி தான். ஏன் அப்படின்னாக்கும் வந்து அது தேய்ஞ்சு பவுடர் ஃபார்ம்ல வந்து கீழே வரைக்கும் போய் விழுந்துருக்கிறத ஏதோ ஒரு குறிப்பிட்ட 8 இன்ச்சு 10 இன்ச்சு அளவுக்கு ஒரு கோட்டை போட்டு திரும்ப வந்துட்டு தச்சுட்டாக்கும் வந்து அது எல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வலிகள் தான் குறைஞ்சிருக்கும். சிலருக்கு மட்டும்தான் வந்து வலி முழுமையாக குறைஞ்ச மாதிரி இருக்கும். பாக்கி எல்லாத்துக்குமே வந்து திரும்ப வலி எடுக்க தான் ஆரம்பிக்குது. மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்துகிட்ட பிறகும் வந்துட்டு திரும்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து நிறைய பேர் மருத்துவம் பார்த்துட்டு போயிருக்காங்க. மருத்துவமனைகளுக்கு போய் அங்கே தேய்மானம்னு சொன்ன பின்னாடி நம்மக்கிட்ட வந்து ஏன்னா அறுவை சிகிச்சை செய்யறது சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்மகிட்ட வர்றாங்க, அவங்க குணப்படுத்தி தரோம். சமீபத்தில் வந்து ஊட்டியில இருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்களுடைய பேர் வந்து சீனி அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க வந்து வந்திருந்தாங்க.
அவங்க ஒரு 5-6 வருஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி நீங்க ஒரு 10 நாளா இங்க வந்து மருத்துவம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவங்க ஒரு வாரம் வந்து தங்கி வந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்க. இங்க இருந்து வந்து அவங்க கிளம்பும்போது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. பல இடங்களுக்கு போயிட்டு வந்தோம். அதெல்லாம் வந்து குணமாகாத ஒரு விஷயம் வந்து நீங்க சொன்னது வந்து சரியான ஒரு வழிமுறை தான் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து உங்கள்கிட்ட மருத்துவம் எடுத்துக்கிட்டோம். இப்போ நாங்கள் மருத்துவம் எடுத்துட்டது பின்னாடி நடக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து தன்னுடைய பதிவை வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த காணொலியை கூட நாம் வந்து இந்த பதிவில் வந்து இணைப்போம். அதனால வந்துட்டு தேய்மானம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு திரும்ப போய் உடனடியாக வந்து மாற்றுமுறை மருத்துவத்தில் போய் வேற ஏதாவது செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாக்க அது தவறான ஒரு முறை. ஏன்னாக்கும் வந்து நம்முடைய உடம்பை வந்துட்டு இயற்கையான முறையில வந்து குணப்படுத்த நாம முற்பட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய ஆயுள் வந்து நீட்டிக்கும், வாழ்நாள் வந்து வாழக்கூடிய காலம் வந்து அதிகரிக்கும். அதுவே வந்துட்டு நீங்க வந்து மாற்று முறை மருத்துவங்களை எடுத்துக்கிட்டு அறுவை சிகிச்சைகள் இந்த மாதிரி போகும்போது அதுல நிறைய இடர்பாடுகள் இருக்கு, நரம்பு மண்டலங்கள் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்க சூழல்ல வந்துட்டு மக்கள் இயற்கையா இருக்கக்கூடிய எங்க மருத்துவ மையங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து மருத்துவத்தை பார்த்துக்கலாம். அப்படியும் மற்ற இடங்களுக்கு போறதுல தயக்கம் இருக்கு அப்படின்னாக்கா நம்மளுடைய இடத்துக்கு வரக்கூடிய நபர்களுக்கு வந்து நம்ம வந்து சிறப்பான ஒரு மருத்துவத்தையே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதன் மூலியமா வந்து அவங்களை வந்து குணப்படுத்தி கொடுத்துருவோம். இப்ப நிறைய பேர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்றாங்க சார். அதுல இருக்க பிரச்சனைகள் என்னென்னங்க சார்? மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய நீரைத்தான் முதல்ல வெளியேற்றப்படுது. அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து தையல் போட்டு அது வந்து அந்த தற்காலிகமா வந்து அவங்களுக்கு பிரச்சனைக்கு வந்து தீர்வு கொடுக்கப்படுது. ஆனா அது செய்யும் பொழுது பல மக்களுக்கு வந்து நரம்பு கட் ஆயிருது. நரம்பு கட் ஆயிடுறது உடனே வந்து மக்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னாக்க இப்போ வந்து இந்த முழங்கால் இருக்கு அப்படின்னா கால் இருக்கு அப்படின்னா காலில் வந்து 36,000 நரம்புகள் போகுது. அப்ப இது 4 அல்லையிலையும் போகுது. இல்ல எத்திசைன்னு சொல்றோம், 8 திசை. அந்த 8 திசை அப்படின்னா 8 திசையிலையும் வந்துட்டு அந்த நரம்பு மண்டலங்கள் போகுது. அப்ப இதுல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அறுவை சிகிச்சை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா குறிப்பிட்ட நரம்புகள் வந்து துண்டிக்கப்படும். ஏன்னா பெருநரம்புகள் இருக்கு, சிறு நரம்புகள் இருக்குது, அதையை விட ரொம்ப ரொம்ப சின்ன நரம்புகள்லாம் நிறைய இருக்கு. அப்ப அறுவை சிகிச்சை அப்படின்னு பண்ணும்போது பல நரம்புகள் கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கட் ஆகும் பொழுதுதான் சிலருக்கு வந்து கால் செயலிழந்து போயிடுது, சிலருக்கு அதுக்கப்புறம் வலி வந்து கடுமையாயிருது, சிலருக்கு வந்து புது புது நோய்கள் வர ஆரம்பிக்குது. அதனால அறுவை சிகிச்சை செய்யறது அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்காத சரியான இயற்கை மருத்துவம் பார்க்கக்கூடிய மையங்கள் கிடைக்காதனுடைய விளைவு அவங்க வந்துட்டு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரி போகும்போது அறுவை சிகிச்சைகள் பண்றதுக்கு விடவும் இயற்கையான மருத்துவத்தை பார்த்துக்கிட்டா அது ரொம்ப நல்லது, பக்க விளைவு இல்லாதது அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து உணரணும். அப்படி உணர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் இந்த இயற்கை மருத்துவத்து மூலியமாவே அவங்க வந்து குணமாயிடலாம். அதுக்கு கட்டாயமா வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்றது தேவை கிடையாது. என்ன வியூவர்ஸ், சார் சொன்னதை எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ மூட்டு தேய்மானம் மூட்டு வலி இருந்தா கீழே சாரோட நம்பர் இருக்கு, சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. அருமையான முறையில இயற்கை மருத்துவத்துல குணப்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இது போல இன்னொரு காணொலியில உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் டேனியல். நன்றிங்க சார்.